மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பவுலடிகளார் ரோமருக்கு எழுதும்போது அழகாக எழுதுகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. எனக்கு அன்பானந்தனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே அவருடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் ஏன் இந்த காரியங்கள் நடக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் நான் கடந்து செல்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது, ஏன் இந்த வழியில்தான் என்னை தேவன் நடத்த வேண்டுமா என்று சொல்லி அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் திருப்பி பார்க்கும்போது அவைகள் இந்த காரியம் ஒருவேளை நடைபெறாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்காது என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகள், ஒரு காரியம் நடக்கும்போது நம்முடைய மனதில் அநேக கேள்விகள் ஏற்படுகின்றன. ஆனால் அவைகள் நடந்து முடிந்து நன்மைக்கு எதுவாய் அந்த காரியங்கள் மாறும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த பாடுகள், அந்த கடந்து வந்த சூழ்நிலைகளை நினைக்கும் போது நாம் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, அதை இங்கு அழகாக சொல்கிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, பவுலடிகளார் அதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்தபடினார் அவளாக சொல்லுகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நிமிடமும் நம்மேல் அவர் வைத்திருக்கிறதான காரியங்கள், நம்மிடத்தில் அவருடைய நினைவுகள் எனக்கு எல்லாம் மிகவும் அளவிடப்படாதவைகள். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், ஆராய்ந்து முடியாதது. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கீழுள்ள வசனங்களை பார்க்கும்போது சொல்கிறார். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்னைக்கும் மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழிகள், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இவைகள் ஒன்றும் அளவிடப்படாதவைகள். எல்லாம் அவருக்கென்றும் அவருக்காகவும் இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் இவைகளை நாம் அளவிட விரும்புகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாம் அளவிட விரும்புகிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, ஏன் நான் நன்மையான காரியங்களை தானே செய்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி அந்த காரியங்களை மற்றவர்களைப் போல மற்றவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை வைத்து ஒத்து பார்த்து நாம் அதை அறிய விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, நியாய தீர்ப்புகள் இவையெல்லாம் அளவிட முடியாதவைகள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஞானத்தை போல் அல்ல. அதான் சொல்கிறார், உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய நினைவுகளை விட உங்களுடைய வழிகளை விட என் வழிகளும், உங்களுடைய நினைவுகளை விட என்னுடைய நினைவுகளும் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் உயர்ந்தது என்று சொல்லி வசனத்தில் நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளை, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து அநேக நேரங்களில் நாம் புலம்புகிறோம்.
எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து தேவன் ஒவ்வொன்றையும் ஞானமாய் செய்து முடிக்கிறவர். நிச்சயமாக நமக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்கிறதில்லை. எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக கடினமான சூழ்நிலை வழியாய் அவன் கடந்து சென்றாலும் கடைசியில் அவனுக்கு ஒரு மேன்மை தேவன் வைத்திருந்தார். தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் காப்பாற்றினான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள், எல்லாவற்றையும் நீதியும் நேர்மையுமாய் செய்து முடிப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரிடமிருந்து பிரித்து கொண்டு வரும்போது எகிப்தியருக்கு நான் தேவன் என்பதை அவர் எப்படியெல்லாம் காண்பித்து நியாய தீர்ப்பு செய்தாரோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களின் பிள்ளைகளை அவர்கள் கொண்டு குவித்தார்களோ, அதே போல அவர்களுடைய எல்லா தலைச்சன்களையும் அவர் கொன்று அந்த இடத்திலிருந்து நான் கர்த்தர், நான் பழி வாங்குவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் கர்த்தர் என்பதை எடுத்துரைத்து அந்த இடத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்ததை போல எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய நியாய தீர்ப்புகள் இவைகளெல்லாம், அவருடைய வழிகள் இவைகளெல்லாம் அளவிடப்படாதவைகள், ஆராய்ந்து முடியாதவைகள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடே நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பாடுகள், வேதனைகள், வியாகுலங்கள், கஷ்டங்கள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் அமைதியாய் காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்கின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய அறிவு, உம்முடைய ஞானம், உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய நியாய தீர்ப்பு, உம்முடைய வழிகள் எல்லாம் ஆராய்ந்து முடியாதவைகள் அப்பா. எல்லாம் நீ நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். குறைவுகள், குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. அநேக நேரங்கள் வேதனைகள் பெருகும்போது, விசாரங்கள் பெருகும்போது நாங்கள் முணுமுணுத்து ஆண்டவரே பரிதவிக்கிறோம்ப்பா. எங்கள் குறைகள், குற்றங்களை மன்னிங்க. உம்முடைய பாதையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. பலவீனத்தில் உம்முடைய பலனை பூரணமாய் தந்தைகளை வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா, கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா. கடன் பிரச்சனைகள், பாரங்கள் இவைகளினால் பிசாசுகளை நெருக்குகிறதை ஆண்டு காண்கிறீரப்பா. வியாதியின் கொடுமை நிமித்தமாய் மரணம் என்னை வந்து ஆட்கொள்ளாதா என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. என் தேவன் உம்முடைய பலத்தினால் பிள்ளை இடை கட்டுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. சத்துருவாகிய பிசாசு சாத்தான் அவருடைய சரீரத்தை கெடுத்து போடாதபடிக்கு என் தேவ ஆவியானவர் அன்று தங்குகின்ற பரிசுத்த ஆலயம் அல்லவோ, நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கொடுந்து நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்மை இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.